நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து கேகேஆர் கூட மோதும்போது யார் நம்ம டாப் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த நிறைய 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம்ல, ஸோ இவங்களாம் எடுத்ததுக்கு என்ன ரீசன் அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். உடனே பவுலர்ஸ் ஓவர்சீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எடுத்தோடனே 10 ரனா ஃபிஷ்ஷு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரனா போன வருஷத்துலேருந்து நம்ம டீமில் இருக்கார். டெட் பவுலிங் போடுறாரு. ஸோ இவருக்கு ஒரு பேக்கப் வேணுமே அப்படின்னு சொல்லி ரஹீமை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ மிச்சப்படி வேறு எதுக்கும் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், டெட் பவுலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்னு வேணுங்கிறத ரஹீமை எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட் மேட்சையும் 10 ரன் இல்லாதனால ரஹீமை ட்ரை பண்ணோம். செம்மையாக ஸ்பெல் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்போ சேப்பாக் விக்கெட்டில் ஆடுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்லாம் போக மாட்டாங்க. ரஹீம் 10 ரன் ரெண்டும் ஆடுவாங்க. ஆனால் மற்ற கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் வேரியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்பின் பீச் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அதிக ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுவாங்க. அப்போ வந்து டீமுக்கு கொண்டு வந்தால் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கும். மிச்சப்படி இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் கன்ஃபார்மாக அடுத்தது போவோம். அடுத்தது வந்து ரச்சின் எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக எடுத்தோம்னா ஒரு டெவான் கான்வேயோட பேக்கப்பாக எடுத்தோம். ஸோ அவரும் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். செகண்ட் 2 மேட்ச்சும் ஃப்ளாப் ஆனார். ஸோ இந்த மேட்ச் வந்து சென்னையில் தான் நடக்க போகுது. ஸோ அதே அட்டாக்கிங் இன்னிங்ஸ்க்கு தான் போகிறாரு. மேக்ஸிமம் அந்த ஒரு பால் மட்டும் வெயிட் பண்ணி ஆடிட்டாருன்னா போதும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்துட்டு ஷார்ட் பால் மாதிரி போடுறாங்க. அவர் வந்து கரெக்டாக அந்த பால் வந்து தூக்கி அடித்து அவுட் ஆகிறாரு. ஸோ அது மட்டும் நடக்காமல் இருந்தால் சரி, இந்த மேட்ச்சில் நடக்காதுன்னு வேண்டிப்போம். ஸோ மிச்சபடி ரச்சின் அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த பிளேயர் பார்ப்போமா. அடுத்த பிளேயர் வந்து சாண்ட்னர் மேக்ஸிமம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னா ரச்சின், ஜடேஜா 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், இவரும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்னால மேக்ஸிமம் சாண்ட்னரை ட்ரை பண்ண சான்ஸே இல்லை கைஸ். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டேரி மிச்சல் செம்ம காசு கொடுத்து பை பண்ணி வாங்கினோம். ஆனால் இவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம லோவாக இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 மேட்சும் ஃபஸ்ட்டு தான் ஆவரேஜஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோட பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பவர் ஹீட்டர்னால ஒரு ஸ்பின் பவர் ஹீட்டர். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இவர் ஆடினா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா கேகேஆர் கூட அவங்களுக்கு வந்து மெயின் பவுலரு 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான், சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி. இவங்க 2 பேரையும் இந்த மேட்ச்சில் வந்து பொழந்து மட்டும் காமிச்சிட்டாருனாலே போதும். இவர் என்ன மாதிரி ஹிட்டர்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அது வந்து நம்மளுக்கு கன்வின்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எல்லா மேட்சும் இவர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதனால் டோன்ட் ஃபீல், இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ இவரும் மஸ்ட்டாக பிளேயிங் லெவலில் இவர் வச்சுருக்க பிளேயர்னால் இவரும் ஒருத்தர் தான். ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தீக்ஷனா மற்றும் மொயின் அலி. ஸோ ஒரு ஸ்பின் விக்கெட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்க ட்ரை பண்ணி தான் ஆகணும். மிச்சபடி இல்லைன்னா 10 ரன் ஆஃபீஸு தான் எல்லா மேட்சும் பிளேயிங் லெவலில் இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ தீக்ஷனா இல்லை இப்போ மொயின் அலி 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா தீக்ஷனாக்கு தான் போவாங்க. ரீசன் என்ன, தீக்ஷனா மிஸ்ட்ரி ஸ்பின்னர், மொயின் அலி ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான். அதனால் மொயின் அலிக்கு மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு யார் மஸ்ட்டாக பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்கன்னா நாளைக்கு மேட்ச்சில் ரச்சின் இருப்பார், அதுக்கப்புறம் டேரி மிச்சல் மற்றும் 10 ரன் ஆஃபீஸ். இவங்க 4 பேர் தான் மஸ்ட்டாக பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான்.